எல்லாருக்கும் வணக்கம். என் நண்பன் சொன்னான், இந்த ஊரில் நீ தானே பெரிய குடிக்காரன், உன் கூட போட்டி போட்டு குடிக்கிட்டு இந்த ஊரில் எவனாச்சும் போதும் தாண்டா உண்டுன்னு சொன்னான். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு காலத்தில் நானும் சரக்கை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு கிளாஸில் எவ்வளோ தர சரக்கை ஊற்றணும், அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றி குடிக்கணும்னு தெரியாமல் இருந்தேன். அப்போ என் நண்பன் சொன்னான், ஒயின் ஷாப்பில் போய் தைரியமாக சரக்கு வாங்கிட்டு வரதுக்கு கெத்து இல்லடா, அந்த சரக்கை நீ வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸில் எவ்வளோ தர சரக்கு ஊற்றணும், அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றி குடிக்கணும்னு என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான குடிக்காரங்கிட்ட கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டான்னு சொன்னான். அப்படி தண்ணி மிக்ஸ் பண்ணாட்டி கூட பரவாயில்ல, உங்கள்கிட்ட தண்ணி பாட்டில் வாங்க காசு இல்லைனாக்கா ராவாவை ஊற்றி குடிக்கணும் தான் சொன்னான். அவன் சொன்ன ஒரு வார்த்தை தான் என்னை ராவாவை குடிக்க வச்சு கிட்னி அழுக வச்சுது. அவன் சொன்ன அந்த வார்த்தை தான் என்னை மாபெரும் குடிக்காரனா மாற்றுச்சு. நான் தனியாக சரக்கு அடிக்கும் போது என் நண்பன் என்னை பார்த்து சொல்லுவான், இன்றைக்கி உங்கள்கிட்ட காசு இருக்குன்னு எனக்கு தராமல் நீ மட்டும் வாங்கி குடிக்கிறடா, நாளைக்கு அதே மாதிரி என்கிட்ட காசு இருந்தால் உனக்கு தராமல் நான் மட்டும் குடிப்பேன்னு சொன்னான். அதனால் நீ எனக்கு நீ வாங்கி கொடுத்தா நாளைக்கு நான் உனக்கு வாங்கி தருவேன்னு சொன்னான். அவன் சொன்ன ஒரு வார்த்தை தான் எங்கள் வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் அடமான வச்சு அவனுக்கு சரக்கு வாங்கி கொடுத்துச்சு. அவன் சொன்ன ஒரு வார்த்தை தான் என்னை நடுத்தெருவில் நிறுத்துச்சு. குளின்னு சொன்னான், ஐயோ எனக்கு பிடிச்சினுக்குது சளின்னு சொல்கிற எந்த ஒரு மனுஷனும் குளிர் காலத்தில் குளிக்க முடியாது. அதே போல தான் குடின்னு சொன்னான், ஐயோ எங்கள் வீட்டில் எனக்கு விட அடின்னு சொல்கிற எந்த ஒரு குடிமகனும் குடிக்க முடியாது. நான் போதையாக இருக்கும்போது என் நண்பன் என்னை பார்த்து சொல்லுவான், நீ எனக்கு நண்பனாக கிடைச்சதுக்கு அடுத்த 7 ஜென்மத்துலேயும் நான் தாண்டா உனக்கு சரக்கு வாங்கி தரணும்னு சொல்லுவான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் எனக்கு நண்பனாக கிடைச்சதுக்கு அடுத்த 7 ஜென்மத்துலேயும் நான் தான் அவனுக்கு சரக்கு வாங்கி தரணும்.